ஹல்லேலூயா. இனி வேகமாக சொல்லிடுறேன். வாசல் திறக்கணும்னா என்ன செய்யணும்? சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். 1, எல்லாரும் சொல்லுங்க, எகிப்தை விட்டு, சத்தமாக சொல்லுங்க, சொல்லுங்க, எகிப்தை விட்டு வெளியே வர வேண்டும். நீ செங்கடல் திறக்கணும்னா நீ முதல்ல எங்கே வரணும்? எகிப்துக்குள்ளே இருந்துட்டு செங்கடல் திறக்கணும்னா திறக்குமா? நீ முதல்ல செங்கடல் கிட்ட வா, முதல்ல அங்கேருந்து வெளியே வா. பாவத்தை விட்டு வெளியே வந்தால் அற்புதங்கள் நடக்கும். பாவத்தை விட்டு வெளியே வந்தால் வாசல்கள் திறக்கப்படும். ஆமாம். இனி அல்லேலூயா ஆமென் சொல் வராட்டாலும் பரவாயில்ல, ஒரு 10 நிமிஷம் பேசிடுறேன். அப்போது நான் எகிப்து செங்கடல் திறக்கணுன்னா எகிப்துக்குள்ளே இருக்கிற வரையிலும் செங்கடல் என்ன செய்யாது? திறக்காது. அதை ஆண்டவர் திறப்பார். அது உங்கள் வேலை இல்லை, அது அவருடைய கிரியை, அது அவர் செய்கிற யுத்தம். ஆனால் அவர் யுத்தம் பண்ணணும்னா, அவர் கிரியை செய்யணும்னா, அல்லது யாருக்கும் திறக்காத வாசல் திறக்கணும்னா, நமக்கான வாசலை கற்று திறக்கணும்னா, பெரிய வாசலை திறக்கணும்னா நான் எதை விட்டு வெளியே வரணும்? எகிப்தை விட்டு வெளியே வரணும். பாவத்தை விட்டு வெளியே. தேங்க்யூ. பாவத்தை விட்டு உள்ளே இருக்கிற வரையிலும் ஆண்டவரே திறங்கப்பா, முதல்ல நீ வெளியே வா. ஸோ திறக்கிறது அவருக்கு வேலை. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி சொல்கிறேன், பாவம் எனக்கான வாசலை திறக்க விடாதபடி அடைத்து வைத்திருக்கிறது. இந்த ஜெப நாட்களில் நம்ம கிரியை இப்படிலாம் இருந்தாலும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சுத்திகரிப்புக்கும் பரிசுத்தத்துக்கும் நம்ம விட்டு கொடுப்போம். ஸோ உள்ளே இருந்துட்டு நான் சொன்ன வேர்டு கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை நடக்கும். ஆனால் நடக்கணும்னா நான் பாவத்தை விட்டு எகிப்தை விட்டு வெளியே என்ன செய்யணும்? வரணும். புரிகிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. சில முடிவுகளை எடுங்க. இந்த உபவாச ஜெப நாட்களை தீர்மானத்தை எடுங்க. இன்னும் நான் அன்போடு சொல்லுகிற வார்த்தை, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் ஒருவர் கூட கம்யூனியன் சர்வீஸில் அட்டன் பண்ணாமல் எழுந்து போகக்கூடாது. அன்போடும் உரிமையோடும் சொல்கிறவார். எந்த சந்தேகமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பாஸ்டர்கிட்ட வந்து பேசுங்க. 1. 2வது சோதரம் சரி பண்ண வேண்டியதை இந்த ஃபாஸ்டிங் வேலை சரி பண்ணுங்க. இருதயத்தை தயவு செய்து கடினப்படுத்தாதுங்க. புரிகிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆண்டவர் நாட்களை தந்திருக்காரு, சரிப்படுத்துங்க. இல்லை பாஸ்டர் ஏதாவது சொல்லணுமா, அதை பற்றி சொல்லணுமா, சொல்லுங்கள். திரும்ப அன்போடு சொல்லுகிறேன், கண்டிப்பாக நம்ம ஃபாஸ்டிங்கில் இருந்து இது செய்கிறோம். கண்டிப்பாக கால் கழுவுதல், திருவிருந்து ஆறாரில் அதற்குரியவர்கள் பங்கு பெற்றுத்தான் ஆக வேண்டும். மிஸ் பண்ணாமல் எழுப்பி போகவே கூடாது. இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. ஆமென். பாஸ்டர் இன்னும் கொஞ்சம் கூட இருக்குது. நாட்டில் கர்த்தர் தந்திருக்கிறார், வாய்ப்புகளை கர்த்தர் தந்திருக்கிறார். தேவனிடத்தில் சரிப்படுத்துங்கள். அவரிடத்தில் சரணடைய வேண்டியதை சரணடையுங்கள். விட்டுவிட வேண்டியதை விட்டுவிடுங்கள். ஆயத்தப்பட வேண்டிய இடத்துல ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் ஆமென் அதற்கான கிருபை தருவாராக. வாசல் திறக்கணும்னா எகிப்தை விட்டு வெளியே வந்து தான் என்ன செய்யணும்? ஆகணும். 2வது, எகிப்தை விட்டு வெளியே வந்தால் மட்டும் போதாது, நீ செங்கடலுக்கு முன்பாக வந்து நிற்கணும். எதுக்கு முன்னாடி வந்து நிற்கணும்? சொல்லுங்க. செங்கடலுக்கு முன்பு. செங்கடலுக்கு முன்பு. ஸோ எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டேன், செங்கடல் திறக்க நீ நில்லு, முதல்ல செங்கடலுக்கு முன்பாக வா. அப்படின்னு அர்த்தம் என்ன? நீ ஆவிக்கிற வாழ்க்கையில் நீ பிரயாணம் பண்ண வேண்டும். ஆவிக்கிற வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும்? பாவத்தை விட்டு வெளியே வந்தாச்சு, அல்லேலூயா ஆமெனோ. அதெல்லாம் அடுத்த கட்டம் என்ன என்றால், நீ இன்னும் என்ன செய்யணும்? ஆவிக்கிற வாழ்க்கையில் வளர வேண்டும். ஆவிக்கிற வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். ஆவிக்கிற வாழ்க்கையில் பிரயாணம் பண்ணு. நீ பிரயாணம் பண்ணும் போது கர்த்தர் உன்னை செங்கடலுக்கு முன்பாக கொண்டு நிறுத்துகிறார். நீ வந்து நில்லு. நீ செங்கடலை நீ திறக்க வேண்டாம், கர்த்தர் செங்கடலை திறப்பார். நாம் யுத்தம் பண்ண வேண்டாம், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நாம் கிரியை செய்ய வேண்டாம், கர்த்தர் கிரியை செய்வார். இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் முடியும் போது அத்தனை பேரும் சொல்ல வேண்டிய ஒரு வேர்டு எதுவாக இருக்குன்னா, பாஸ்டர் இந்த ஜெப நாட்களிலே என் ஆவிக்கிற வாழ்க்கையிலே கர்த்தர் வளர செய்தார். ஆமென். எல்லாருக்கும் எல்லாம் நம்ம இந்த ஜெபத்து வர்ற பிள்ளைகளுக்கு தெரியும், ஆவிக்கிற வாழ்க்கை
என்ன சொல்ல டவுன் வளர்றதுக்காக தான் நம்முடைய ப்ரேயர் அதிகமாக இருக்குது. வளரணும், ஸ்பிரிச்சுவலில் வளருங்க, கதவுகள் திறக்கப்பட்டு தான் ஆகும். ஸ்பிரிச்சுவலில் டவுன் ஆச்சுன்னா திறக்கப்பட்ட கதவும். ஆமென். ரொம்ப கவனம். எகிப்துக்குள் இருக்காத, வெளியே வா, பிரயாணம் பண்ணு. ஆவிக்கிற வாழ்க்கை நாட் சாட்டிஸ்ஃபைட். ஜெபிக்கிற அனுபவம் போதாதுன்னு சொல்லுங்கள். என் ஆவிக்கிற வாழ்க்கை போதாது, என் ஜப அனுபவம் போதாது, இன்னும் நான் வளரணும். நான் இடநாள் ப்ரேயரில் சொல்லுறதுன்னு நினைக்கிறேன். ஆவிக்கிற வாழ்க்கை என்பது கடலை போன்றது. அதில் திருப்தி இல்லை. அதில் இன்னும் நாம் நாட்கள் ஆக ஆக வளர்ந்து கொண்டே இருக்கணும். ஆவிக்கிற வாழ்க்கை முன்னேறிக்கொண்டே இருக்கணும். இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறேன், நான் ஓகே அப்படின்னு நினைக்காதுங்க. இன்னும் கர்த்தர் வளரணும், வளர கிருபை செய்வாராக. ஆவிக்கிற வாழ்க்கை இன்னும் முன்னேற செய்வாராக. நீங்கள் முன்னேற 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 கதவுகள் திறக்கப்பட்டு தான் ஆகும். இப்போது செங்கடலுக்கு முன்னாடி வந்துட்டாங்க, முன்னேறிட்டாங்க. இப்போ செங்கடல் திறந்துச்சு. ஆனால் அதோடு முடியலை. இன்னும் அவங்க பிரயாணம் பண்ணி இப்போ அடுத்தது போகிறாங்க, மாறாவுக்கு போகிறாங்க. அப்போ பிரயாணம் பண்ணுறாங்க. இப்போ அங்கே கசப்பு தண்ணியாக இருந்துச்சு, மரக்களை வெட்டி போடுறாங்க. தண்ணி எப்படி மாறுகிறது? மதுரமாய். இப்போ அடுத்த பிரயாணம் பண்ணும்போது செங்கடல் திறந்ததை பார்த்தவர்கள் இப்பொழுது மதுரமாய் மாறினதை பார்க்க ஆரம்பித்தாங்க. இன்னும் பிரயாணம் பண்ணும்போது தூதருடைய அப்பமாகிய வானத்தின் அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அதை சாப்பிட ஆரம்பித்தாங்க. இன்னும் பிரயாணம் பண்ணும்போது இன்னும் கண்மலிருந்து தண்ணீர் வருவதை பார்த்தார்கள். இன்னும் பிரயாணம் பண்ணும்போது காடைகள் இறைச்சியாக வந்ததை பார்த்தார்கள். இன்னும் பிரயாணம் பண்ணின போது பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்தரித்தார்கள். இது வளர்ச்சி. அப்போ நீங்கள் வளர வளர கர்த்தர் வாசல்களை திறந்து கொண்டிருப்பார். இந்த ஜப நாட்கள் ஒரு காரியத்தை தைரியமாய் சபையை பார்த்து சொல்லுகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்கிற ஒரு நாட்களாய், ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்கிற ஒரு நாட்களாய் இந்த ஜப நாட்களை கர்த்தர் மாற்றுவாராக. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்தோம் என்றால் நீங்கள் பயப்படாதிருங்க. உங்களுக்கு முன்பாக இருக்கிற எப்பேற்பட்ட வாசலும் திறக்கப்பட்டு தான் ஆகும். இந்த ஜப நாட்களை தலைவலி மார்ச்சி கழுத்தல் அது இருக்கட்டும். அதை காட்டில் அதிகமாக கர்த்தர் இதை செய்வாராக. என் ஆவிக்குரிய வாழ்க்கை நான் வளர செய்வார். என்னை சேர்த்து சொல்கிறேன், நான் உட்பட, நீங்கள் உட்பட. ஆண்டவரே, ஒன்று என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்துவீராக, பாவத்தை விட்டு வெளியே வர கிருபை செய்வீராக. ரெண்டாவது, இந்த ஜப நாட்களில் நான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் கர்த்தர் இன்னும் வளர செய்வீராக. எத்தனை பேர் ஏங்குறீங்க? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? கடல், செங்கடல், கதவு, வாசல் திறக்கப்பட்டு தான் ஆகும்.